வணக்கம் அண்ட் வெல்கம் டு அர்ச்சு விஜி சமையல். இன்றைக்கி நம்ம அர்ச்சு விஜி சமையலில் நாம் பார்க்க போகிறது மட்டன் வறுவல் தாங்க. வாங்க இந்த மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1/2 கிலோ மட்டனை மஞ்சள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய பூண்டுங்க, 2 துண்டு இஞ்சி, 2 தக்காளி பழம். இப்போது இந்த இஞ்சி பூண்டு தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான்வெஜ் செய்யும்போது தக்காளியையும் இஞ்சி பூண்டோடு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் அப்படின்னா கிரேவி நல்லா திக்காக வருங்க. கடாய் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கியதும் மட்டனை இதில் சேர்த்துக்கலாங்க. மட்டனை இந்த மாதிரி வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் மட்டனை போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த ரா ஸ்மெல் போயிடும். கிரேவியில் அந்த ஸ்மெல் வராதுங்க, நல்லாயிருக்கும். மட்டன் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. மட்டன் நல்லா வதங்கி இந்த மாதிரி உருண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதங்கியதும் ஒரு 3 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வதங்கியதும் மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் வேகிறதுக்காக மூடி வைக்கணுங்க. ஆனால் அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடணும், இல்லைன்னா மட்டன் அடிப்பிடிச்சிருங்க. இப்போ மட்டன் நல்லா 25 நிமிஷம் ஆயிடுச்சு. மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதில் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாங்க. 1/2 கிலோ மட்டன் அப்படிங்கிறதுனால 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கலாங்க. அதிகமாக தேங்காய் சேர்க்க வேணாம். இதுக்கு 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கிளறி எடுத்தோன்னா மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி மட்டன் வறுவல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.